பொதுவாக தமிழ் சினிமாவை ரூல் பண்ணக்கூடிய 2 ஸ்டேட் நடிகைகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை நடிகைகள், உதாரணத்துக்கு மனிஷா கொய்ராலா, நக்மா, ஹன்சிகா மோத்வானி, ஜோதிகா, சிம்ரன் அப்படின்னு இந்த நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸை பற்றி நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரள நல்வரவுகள், அதாவது நயன்தாரா, அசின், நவ்யா நாயர், இன்னும் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம், அமலா பால், இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த வரிசையில் இன்னிய தேதிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமா ஹீரோக்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இயங்கக்கூடிய ஒரு ஹீரோயினா, ரசிகர்களின் மனதை கவரக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருக்கவங்க தான் நம்ம மம்தா பைஜு. அதாவது பிரேமலு அப்படிங்கிற அந்த ஒரே பட்டத்தின் மூலம் வேற லெவலில் இளைஞர்களின் மனதை குதூகலிக்க செய்தவர் அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் அது ஒரு அற்புதமான காதல் படம். கிட்டத்தட்ட அந்த மம்தா பைஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான வயது தான், 20+ தான் அவங்க இருக்காங்க. இளமை நிரம்பி வழியுது அப்படின்னு கூட இங்கே இருக்கிற சில தயாரிப்புகள் ரொம்ப ரொம்ப பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாஸ் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கும் அவங்களுக்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் 20+ அப்படிங்கிற சின்ன பொண்ணு அப்படி ஒதுக்கிட முடியாது. அவங்களோட உடல் தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாமருக்கு ஏற்ற மாதிரியும் பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களோட சாங்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், அவங்க எதற்கும் தயார், எந்த ஹீரோவுக்கும் ஜோடியாக நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே நமக்கு தெரியும், ரெபல் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பெருசாக போகலை. இப்போது நம்ம ராட்சசன் கூட்டணி ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக ஒரு காதல் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த படமும் நிச்சயமாக மம்தா பாய்ஜி வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு செமத்தியான அப்டேட் என்னென்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஜோடியாகவே ஆயிட்டாங்க நம்ம மம்தா பாய்ஜு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹெச் வினோத்தோட தளபதி 69 படத்தில் தான் விஜய் நடிக்காரு. தற்காலிகமாக அதுதான் என் கடைசி படம் சொல்லிக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வளர்ச்சி பேசணுமே அதே மம்தா பைஜு தான் விஜய்க்கு ஜோடியாகவே நடிக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி விஜயோ 50 இருக்காரு, நம்ம மம்தா பைஜுவோ 20+ இருக்காங்க. எப்படி செட் ஆகுனா, விஜயும் இளமையான உடல்வாகோடு தான் இருக்கார். அவர் இன்னும் தன்னை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. மம்தா பைஜு 20+ இருந்தாலும் கூட ஒரு 30+க்கான ஒரு உடல்வாகோடு தான் இருக்காங்க. ஸோ கிளாமராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு லெவலில் சம்பவம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் தன்னுடைய நடிப்பு திறமை காட்டுறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட பிரேமலு படத்துலையும் புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த தளபதி 69 மம்தா பைஜுக்கு வேற லெவல் படமாக இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை ஆளக்கூடிய ஒரு பெரிய மாஸ் ஹீரோயினாக வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தகுதியும் திறமையும் இருக்குங்க தான் மம்தா பைஜு அப்படிங்கிறதையும் நாம் உறுதியாக சொல்லலாம்.